ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? டேஸ்டியான ஒரு சிக்கன் பெரட்டல் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இப்போ சிக்கன் பெரட்டலுக்கு க்ளீன் பண்ணி எடுத்த சிக்கனோட 1/4 டீஸ்பூன் மஞ்சள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள், ஒரு ஸ்பூன் கறி மசாலா தூள், சிக்கனுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு. இப்போ இது கூடவே ஒரு லெமனை நல்லா புழிஞ்சு ஆட் பண்ணிக்கலாம். 2 பச்சை மிளகாவை கீரி சேர்த்துக்கலாம். நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்த 2 வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். ஒரு 5 ஸ்பூன் அளவுக்கு கட்டி தயிரை சேர்த்துக்கலாம். தயிர் எல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் கடைசியாக 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நம்ம சேர்த்துருக்க மசாலா, வெங்காயம், இஞ்சி பூண்டு எல்லாமே சிக்கனோட நல்லா பிடிச்சி வர்ற மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. பிசைஞ்சு எடுத்ததுக்கப்புறம் ஒரு 1/2 மணி நேரம் சிக்கனை ஊற வச்சுக்கலாம். A few moments later. இப்போ நம்ம ஒரு பேனில் 3 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா ஹீட்டாகி வந்துருச்சு. நம்ம ஊற வச்சு எடுத்த சிக்கனை எண்ணெயில் சேர்த்துக்கலாம். ஊற வச்சு எடுத்த சிக்கன் எல்லாத்தையும் சேர்த்து ஆயிலோட நல்லா பெரட்டி கொடுத்துக்கலாம். நம்ம பொதுவாகவே சிக்கன் கிரேவி செய்யும் போது வெங்காயம் வதக்கி, தக்காளி வதக்கி, சிக்கனையும் போட்டு வதக்கி ஒவ்வொரு மசாலாவாக தனித்தனியாக சேர்த்து செய்வோம். இது எல்லாமே நம்ம ஒன்று சேர்த்து ஆயிலில் போட்டு பெரட்டுறோம். இது ஒரு தனி டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சிக்கனோட ஃப்ளேவர் தனி டேஸ்ட்டாக இருக்கும். சிக்கனை பெரட்டி கொடுத்ததுக்கப்புறம் மூடி வச்சு வேக வச்சுக்கலாம். A few moments later. இப்போ நம்ம மூடி வச்சு வேக வச்சு ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. சிக்கன்லேருந்து எவ்வளோ தண்ணி வந்துருக்கு பாருங்கள். இப்போ மறுபடியும் பெரட்டி கொடுத்துக்கலாம். சிக்கன்லேருந்து தண்ணி விட்டு வர்றதுனால அதுலேயே சிக்கன் நல்லா வெந்துடும். நம்ம தண்ணி சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை. சிக்கனில் உள்ள தண்ணி வற்றி சிக்கன் வேகிற வரைக்கும் பெரட்டி கொடுத்து மூடி வச்சு வேக வச்சுக்கலாம். A few moments later. சிக்கன் ஓரளவுக்கு பாதி வந்துருச்சு. சிக்கனில் இருக்க தண்ணி வற்றி வர வரைக்கும் 5 நிமிஷத்துக்கு ஒரு திருப்பு பெரட்டி கொடுத்து மூடி வச்சு வேக வச்சுக்கலாம். அப்போ தான் நமக்கு சிக்கன் சாஃப்டாகவும் கிடைக்கும். தண்ணி வற்றி எண்ணெயும் பிரிஞ்சு வரும். சிக்கனில் உள்ள தண்ணி வற்றட்டும், நம்ம மூடி வச்சுக்கலாம். A few moments later. தண்ணி வற்றி சிக்கன் நல்லா வெந்து வந்துருச்சான்னு பார்க்கலாம். சிக்கனில் இருக்க தண்ணி வற்றி எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். கடைசியாக ஒரு ஃப்ளேவருக்காக மல்லியிலையும் கருவேப்பிலையும் தூவி பெரட்டி விட்டு இறக்கிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் சிக்கன் கிரேவி பண்ணதுக்கு பதிலாக இந்த சிக்கன் பெரட்டல் பண்ணி பாருங்கள். அப்புறம் சிக்கன் கிரேவிக்கு பதிலாக நீங்கள் சிக்கன் பெரட்டல் தான் பண்ணுவீங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த சிக்கன் பெரட்டல் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.